அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால அல் மகாம் ஹஜ் உம்ரா சர்வீஸின் சார்பாக நமது ஹாஜிகள் ஜபல மலாய்க்காவுடைய இடத்தில் இருக்கிறார்கள். இதனுடைய வரலாற்றை மிக அழகான முறையில் நாம் சொல்ல இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், பத்ருடைய யுத்தகலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக துஆ கேட்டார்கள். சுஜூதில் விழுந்து துஆ கேட்டார்கள். யா அல்லாஹ், இந்த சின்னஞ்சிறு சமுதாயத்தை அழித்து விட்டால், ஒரு குறைவான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை அழித்து விட்டால், உன்னை தஸ்பீஹ் செய்வதற்கு அல்லாஹ், உன்னை தஸ்பீஹ் செய்வதற்கு இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று துஆ கேட்டார்கள். துஆவில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நேரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டுட்டு அந்த துஆவில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் போது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு காட்டிய ஒரு காட்சி என்னவென்று சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஜபல மலாய்க்காவுடைய இடத்திலே இறங்கிய காட்சியை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அதே போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்த்து மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் பெரும் பெரும் மலக்குகள், சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட மலக்குகள் இறங்கியதாக திருக்குர்ஆனும் சொல்கிறது. 5000த்திற்கும் மேற்பட்ட மலக்குகள் இறங்கியதாகவும் திருக்குர்ஆன் சொல்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அதனுடைய ஆரம்பத்தினுடைய இறக்கம் இந்த இடத்தில் தான் ஏற்பட்டது. இந்த இடத்தில் இறங்கியதற்கு பின்னால் தான் அந்த பத்ருடைய யுத்தகலத்திலே சஹாபாக்கள் வந்து சஹாபாக்களோடு சேர்ந்து இந்த மலாய்க்குமார்களும் கலந்து கொண்டார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் முடிந்ததற்கு பின்னால் இந்த போரினுடைய களத்துல என்னங்க அப்பாஸ் அப்படிங்கிறவங்க, அதாவது அப்பாஸ் ரலியல்லாஹு வந்து இஸ்லாத்தை ஏற்கல. இந்த சம்பவத்துக்கு பின்னால், பத்ருடைய யுத்தகலத்திற்கு பின்னால் தான் யார் இஸ்லாத்தை ஏற்கிறாங்க? அப்பாஸ் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. அப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அதாவது என்ன வந்து ஆரம்பத்துல ஒருத்தவர் கைது செய்தாரு, என்ன பிடித்தாரு. என்னை பிடித்தது வந்து ஒருத்தவர் அழகானவராக, அவருடைய தலை வந்து என்னங்க மொட்டையடிக்கப்பட்டிருந்தது, மிகவும் அழகான மனிதராக இருந்தார். அவர் தற்போது இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹாபாக்கள் ஒரு சஹாபி சொன்னாங்க, அவரை கைது பண்ணது நாதா அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி வந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க இல்ல, வந்தது யாருங்க? மலாய்க். அதாவது அல்லாஹுடைய 3வது வானத்திலிருந்து அல்லாஹு தஆலா ஒரு மலக்கை இறக்கி வைத்து அவரை கைது செய்ய வைத்தால், அப்படிப்பட்ட ஒரு சம்பவமும் என்னங்க இந்த மலாய்க்குமார்கள் மூலியமாக நடைபெற்றது. அந்த மலாய்க்குமார்கள் மூலியமாக இறக்கப்பட்டது முதல் என்னங்க 1000 மலாய்க்குமார்கள் இறங்கியது இந்த இடத்தில் தான் என்பதாக வரலாற்றினுடைய ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா நம் எல்லோரையும் கபூல் செய்திடுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.